ஹாய் ஸ்டூடெண்ட் டெக்வேர்ஸ். பொதுவாக ஒரு சோலார் சிஸ்டம் அமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 பொருட்கள் தேவைப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் தேவைப்படும், மூன்றாவது பார்த்தீங்கன்னா பேட்டரி தேவைப்படும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலுக்கு உண்டான கனெக்ஷன் எப்படி தர்றது, அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு உண்டான ஆப்ஷன் என்னென்ன இருக்குது, அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ், 20 ஆம்ஸ், 30 ஆம்ஸ் இதுக்கு தகுந்த மாதிரி இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹700 ₹900 வரைக்கும் இருக்கும். நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோல். இதனோட விலை பார்த்தீங்கன்னா ₹900 இருக்கும். இதனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 130 கிராம் இருக்கும், அதாவது 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் இருக்கும். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் சில ரீடிங் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் கண்ட்ரோலுக்குன்னா டெக்னிக்கல் டேட்டா ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த சார்ஜ் கண்ட்ரோல் எப்படி கனெக்ஷன் தர்றது, அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஆப்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அதை பற்றியும், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேராமீட்டர், ஒவ்வொரு வோல்டேஜ் நம்ம எப்படி நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலான்ற டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்கிற சார்ஜ் கண்ட்ரோல் பற்றி டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த சார்ஜ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாகவும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. இதனோட பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு PWM சார்ஜ் கண்ட்ரோலர். இது 12 வோல்ட் 24 வோல்ட் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரேட் கரண்ட் பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேனல் இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் என்னும்போது 390 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதே 24 வோல்ட் என்னும்போது 780 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கனெக்ஷனுக்கு உண்டான டெர்மினல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் கனெக்ட் பண்ணுறதுக்காக பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்காக பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோடு எடுக்கிறதுக்காக பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த USB போர்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 ஆம்ஸ் வரைக்கும் அவுட்புட் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதே சமயத்தில் இது அவுட்புட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டனாகவும் யூஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோல் டெஸ்ட் பண்ணுறதுக்காக 12 வோல்ட் 7.5 AH லெட் ஆசிட் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறோம். இது சீல்டு பேட்டரி. இதில் பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து ரெட் ஒயரும், நெகட்டிவ் டெர்மினல் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயரும் கனெக்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். இதில் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கிற ஒயரை பார்த்தீங்கன்னா சோலார் கண்ட்ரோலில் இருக்கிற பாசிட்டிவோட நீ கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ளூ ஒயரை பார்த்து நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா எப்பவுமே சார்ஜ் கண்ட்ரோல் கனெக்ஷன் தரும்போது பேட்டரிக்கு கனெக்ஷன் தாங்க. அப்போ தான் இந்த சார்ஜ் கண்ட்ரோலில் இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோல் ஆன் ஆகிட்டு உங்களுக்கு சோலார் பேனல் வர இன்புட்டையும் இல்லை அவுட்புட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் சோலார் பேனல் டைரெக்டாக கனெக்ஷன் பண்ணிங்கன்னா அப்போ இந்த சார்ஜ் கண்ட்ரோல் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு கனெக்ஷனை பேட்டரி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி டிஸ்பிளே ஆகுது எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோலில் காட்டுற பேட்டரி வோல்டேஜுக்கும் மல்டிமீட்டரில் காட்டுற வோல்டேஜுக்கும் வித்தியாசம் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா 13.5 அதே பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் 13.6 13.7 காட்டுது. இது 0.1 வோல்டேஜ் தான் டிஃப்ரென்ஸ் காட்டுது. இப்போ அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துடலாம். அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.6 அவுட்புட் வோல்டேஜை கொடுக்குது இந்த சார்ஜ் கண்ட்ரோலர். இது எக்ஸாக்டாக 12 வோல்ட் அவுட்புட் கொடுக்காது. பேட்டரியில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜை அவுட்புட்டாக கொடுக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோலில் லோடை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம 12 வோல்ட் டிசி LED பல்ப் தான் யூஸ் பண்ணி செக் பண்ணி காட்ட போகிறோம். டிசி பல்ப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 டெர்மினல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர்ன்றது பாசிட்டிவும், இது லோடோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணிடுங்க. பிளாக் கலர்ன்றது நெகட்டிவ் டெர்மினல், இது லோடோட நெகட்டிவோட கனெக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் டிசி பல்ப் தான் இல்லாமல் டிசி ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். 12 வோல்ட் டிசி மியூசிக் பிளேயர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசியில் யூஸ் பண்ணோன்னா இன்வெர்ட்டர் போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ டிசின்றதுனால நீங்கள் பார்த்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெர்மினலை கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் கனெக்ட் பண்ணுற லோடுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஒர்க் ஆகும். இன்கேஸ் மாற்றி நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கும்போது கனெக்ட் பண்ணுற லோடுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகும். சார்ஜ் கண்ட்ரோலில் இருக்கிற ஆன் ஆஃப் பட்டனை யூஸ் பண்ணிவிட்டு இந்த LED பல்ப் ஆன் ஆஃப் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரே பல்ப் பண்ணுறதுனால சார்ஜ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறோம். உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பல்போ இல்லை ஃபேனோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா சுவிட்ச் வச்சுட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது எல்லாத்தையும் தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணலாம். சார்ஜ் கண்ட்ரோலுக்கு பட்டனை யூஸ் பண்ணும்போது டோட்டலாமே எல்லாம் ஆஃப் ஆன் பண்ண முடியும். இப்போ லோடு ஆன் பண்ணிவிட்டு லோடு கனெக்டில் இருக்கும்போது சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் அவுட்புட் என்ன வோல்டேஜ் கொடுக்குதுன்னு இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் லோடு ஆனில் இருக்கும்போதும் 13.2 தான் காட்டுது. ஏற்கனவே நம்ம லோடு இல்லாமல் நம்ம செக் பண்ணும்போதும் 13 வோல்டேஜ் தான் நம்ம காட்டியிருந்தது. இப்போ லோடு கனெக்ட் பண்ணி எல்இடி பல்ப் ஆனில் இருக்கும்போதும் நமக்கு 13.1 வோல்டேஜ் தான் கிடைக்குது. ஸோ அதனால் பேட்டரி வோல்டேஜ் வந்து அப்படியே அவுட்புட்டாக கொடுக்குது. இப்போ சோலார் பேனலில் வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து சோலார் பேனலில் பாசிட்டிவ் டெர்மினலும், பிளாக் கலர் ஒயர் வந்து நெகட்டிவ் டெர்மினலும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சோலார் பேனல் அவுட்புட் வந்து 20.8 வோல்டேஜ் நமக்கு கிடைக்குது. இப்போ சோலார் பேனலோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் கன்வெர்ட்டருக்கு இன்புட்டாக கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் பண்ணுறது சோலார் பேனல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து சார்ஜ் கண்ட்ரோலோட பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுங்க. பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து சோலார் பேனலோட நெகட்டிவ் டெர்மினல், இது வந்து சார்ஜ் கண்ட்ரோலோட நெகட்டிவ் டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ஒயரோட திக்னஸ் ஏன் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 வாட் சோலார் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து இந்த ஒயரே போதுமானது. நீங்கள் வந்து அதிகமான வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒயரோட திக்னஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இது 10 வாட்ஸ் பேனல்ன்றதுனால வந்து ஒயரோட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. சோலார் பேனலை கனெக்ட் பண்ண அப்புறம் இன்னொரு முறை வந்து சரி பார்த்துக்கோங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் கரெக்டாக கொடுத்த அப்புறம் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோலார் பேனல்லேருந்து பேட்டரி சார்ஜை வந்து ஒரு ஏரோ மார்க் வந்து பிளிங்க் ஆகி டிஸ்பிளே காட்டிகிட்டே இருக்கும். இப்போ வந்து சோலார் பேனல் வந்து பேட்டரி சார்ஜ் ஆகிட்டுருக்கு. புதுசாக கனெக்ஷன் தரவங்க திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், தெரிஞ்சவங்க வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. சோலார் பேனலோட பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் டெர்மினலையும், சோலார் பேனல் நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் டெர்மினலோடையும், பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் டெர்மினலோடையும், பேட்டரியோட நெகட்டிவ் வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினலோடையும், லோடோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்துட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்லேயும், லோடோட நெகட்டிவ் வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் இந்த கனெக்ஷன். சன்லைட் எவ்வளோ நேரம் இருக்கும் அவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த ஏரோ மார்க் பிளிங்க் ஆகிட்டு வந்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து காட்டுது. இந்த பட்டன் வந்து ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பல்ப் சிம்பிள் வந்து டிஸ்பிளேவில் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் கண்ட்ரோல்லேருந்து வரையாக்கூடிய அவுட்புட் வந்துட்டு ஆஃபில் இருக்குது. நம்ம திரும்ப வந்து பட்டனை வந்து ஆன் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி பல்போட சிம்பிள் வந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் வந்து கொடுத்துட்ருக்கு. சார்ஜ் கண்ட்ரோல் இருக்கிற மெனு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேட்டரியோட கட் ஆஃப் வோல்டேஜ் வந்து காட்டும். இது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வோல்டேஜ் வந்து சார்ஜ் ஆகணுன்றது நம்ம கட் ஆஃப் பண்ணி நம்ம தேவைக்கேற்ப மாற்றி வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 14.3 வோல்டேஜ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ரீகனெக்ட் வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல்லாக காலி ஆகிட்டு மீண்டும் சார்ஜ் ஆன அப்புறம் எந்த வோல்டேஜ் வந்து லோடு வந்து கனெக்ட் ஆகணும் அந்த வோல்டேஜை காட்டுது. இது நம்ம தேவைக்கேற்ப மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டரியோட டிஸ்சார்ஜ் கட் ஆஃப் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 10.7 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வோல்டேஜ் தேவையோ அந்த அளவுக்கு வோல்டேஜ் செட் பண்ணும்போது அந்த வோல்டேஜ் ரீச் ஆனால் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்ததாக ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைமர் ஆப்ஷன் வரும். இந்த டைமர் ஆப்ஷனில் பார்த்தா 24 மணி நேரம் வந்து ஆனில் இருக்குன்னு நினச்சேன். 24 ஹவர்ஸை செட் பண்ணிங்கன்னா 24 மணி நேரம் ஆனில் இருக்கும் அவுட்புட்டு. இல்லை எனக்கு 12 மணி நேரம் வந்து அவுட்புட்டு ஆனில் இருந்தால் போதும்னும் போது 12 மணி நேரம் செட் பண்ணிங்கன்னா இந்த 12 மணி நேரம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் இந்த கவுண்ட் வந்து எடுத்துக்கும். அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி வரைக்கும் இந்த அவுட்புட் வந்து ஆனில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் ஆனில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நம்ம டெய்லி வந்து ஆன் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவே வந்து நைட்டில் மட்டும் ஆன் ஆகிட்டு பகல் வந்தோடனே அதுவே ஆஃப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டரி செலெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது B1, B2, B3 3 ஆப்ஷன் இருக்குது இதில். இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலோட அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே வாங்கக்கூடிய ரேஞ்சில் தான் இருக்குது. 700 to 900க்குள்ளே இந்த ரேஞ்ச் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பேட்டரியோட வோல்டேஜ், அதுக்கப்புறம் சோலார்லேருந்து வந்து பவர் வந்து சார்ஜ் ஆகுதா ஆகலையான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து இண்டிகேஷன் காட்டும். இந்த எல்சிடி டிஸ்பிளே இருக்கிறதுனால நம்ம வந்து வேறு எக்யூப்மெண்ட் எதுவும் தேவையில்லை, இதிலவே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் டைமரை வந்து செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைமரை வந்து சன்செட்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். எடுத்துகிட்டு நம்ம எந்த அளவுக்கு டைம் செட் பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் பண்ணிடும். இது என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் சோலார் சிஸ்டம் அமைக்கும் போது நம்ம டெய்லி போயிட்டு ஆன் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே வந்து ஈவினிங் ஆனோடனே அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் செட் பண்ணிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் பண்ணிக்கும். இது ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்குது. இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்சிடி கொடுத்துருக்காங்க, ஆனால் பேக் லைட் இல்லை. அதனால் வந்து நைட் டைமில் வந்து பார்க்குறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனோட அவுட்புட் வோல்டேஜ்னு பார்க்கும்போது பேட்டரியில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் அவுட்புட்டாக தருது. இது ரெகுலேட் பண்ணி எக்ஸாக்டாக வந்து 12 வோல்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேட்டரியில் இன்கேஸ் 13 வோல்ட் இருந்தால் அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா 13 வோல்ட் தான் வரும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாப் பாக்ஸோ ஒரு மியூசிக் பிளேயரோ யூஸ் பண்ணும்போது இந்த வோல்டேஜ் வந்து அவ்வளோ வந்து எஃபெக்டை தராது. ஒரு சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக வந்து 12 வோல்ட் தேவைப்படும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு ரெகுலேட்டர் ஐசியை போட்டு தான் நீ யூஸ் பண்ண வேண்டி வரும். இதில் வந்து பேட்டரி வந்து வேரியேஷன் வரதுனால வந்து ஒரு ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணுறதுனால நல்லதாக இருக்கும்.
இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சூரியன் டெக்.